ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிலன் மீடியா. பொதுவாக வந்து இந்த காக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் தான் இருக்கும். நம்ம வந்து இந்த கலாய்க்கிறதுக்காக வந்து வெள்ளை காக்கா பறக்குதுங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் ரியலாக வந்து வெண்மை நிறத்தில் வந்து காகம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கும். ஆல்பினிசம்ங்கிற ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட இந்த காகங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெண்மை நிறத்தில் தான் இருக்கும். இந்த ஆல்பினிசம் நோயை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்பினிசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெலனின்கிற ஒரு பிக்மெண்ட் வந்து நம்ம உடம்புல கிரியேட் ஆகும். இந்த மெலனின்கிற இந்த பிக்மெண்ட் காரணமாக தான் ஸ்கின் கலர், அப்புறம் தலைமுடியோட கலர், கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியோட கலர் வந்து கருப்பு நிறமாக இருக்குது. இந்த மெலனின்கிற இந்த பிக்மெண்ட் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஜீனில் வந்து ஏதாவது தவறு ஏற்பட்டுச்சுன்னா இந்த மெலனின்கிற இந்த பிக்மெண்ட் வந்து உருவாகாது, அளவில் வந்து கம்மியாக உருவாகும். இதன் காரணமாக இந்த ஆல்பினிசம்ங்கிற இந்த நோய் வந்து ஏற்படுது. கண்களில் ஆப்டிக் நர்வ்ஸ்ன்னு சொல்லப்படுகின்ற ஒரு வகையான நரம்புகள் இருக்கும். இந்த நரம்புகள் உருவாகிறது கூட இந்த மெலனின்கிற இந்த பிக்மெண்ட் தான் வந்து பங்காற்றுது. இந்த மெலனின்கிற இந்த பிக்மெண்ட் வந்து இந்த ஆல்பினிசம்னால பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து சரியாக இருக்காத காரணத்தினால இந்த ஆப்டிக் நர்வ்ஸும் பாதிக்கப்படும். இதனால் இவங்களுக்கு வந்து பார்வை குறைபாடும் வந்து ஏற்படும். இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேரான ஒரு நோய் தான். 17,000 மக்களில் வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த நோய் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களை தவிர்த்து விலங்குகளுக்கும் இந்த நோய் வந்து ஏற்படும் நான் சொல்லியிருந்தேன். இந்த நோயினால் பாதிக்கப்படுற நம்ம விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அவங்களோட ஸ்கின் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், இல்லைன்னா வந்து பிங்க் கலரில் இருக்கும். வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளும் வந்து இந்த ஆல்பினிசம் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு விலங்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட கலர், அதோட இயல்பான கலரை தவிர்த்து வேறு ஏதாவது கலர் இருந்துச்சுன்னா தான் அது இந்த ஆல்பினிசம் நோயின்னு நம்ம சொல்லலாம். விலங்குகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து கண்கள் வந்து கருமை நிறத்தில் இருக்கும், இல்லைனா வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். ஆனால் இந்த ஆல்பினிசம் நோயினால் பாதிக்கப்பட்ட இந்த விலங்குகளோட கண்கள் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் இல்லைனா லைட் ப்ளூ கலரில் இருக்கும். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், மனிதர்கள் மற்றும் விலங்குகளை தவிர்த்து செடிகள்லேயும் வந்து இந்த ஆல்பினிசம் நோய் வந்து கண்டறிஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். பொதுவாக வந்து இந்த தாவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபில் சொல்லப்படுகின்ற ஒரு பிக்மெண்ட் வந்து உருவாகும். இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான் தாவரங்கள் வந்து பச்சை நிறத்தில் இருக்குது. இந்த தாவரங்களில் இந்த குளோரோஃபில்ங்கிற இந்த பிக்மெண்ட்டை உருவாக்கக்கூடிய அந்த ஜீனில் வந்து ஏதாவது வந்து தவறு ஏற்பட்டுச்சுன்னா, அதில் வந்து ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா செடியில் வந்து இந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட்டை வந்து உருவாகாது, இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்து இருக்காது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா வெண்மை நிறத்தில் இருக்கும். இந்த செடியை வந்து ஆல்பினிசம் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பிளான்ட்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா அனைவருக்கும் நன்றி.